ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இறந்து போச்சுன்னா 2 நாள் அழுவோமா? 3 நாள் அழுவோமா? அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்னைக்காவது பர்த்டே வரும்போது அன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவ்வளோதான். ஆனா நம்ம ஸ்டோரியில அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுற மாதிரி ஒண்ணு காட்டியிருக்கும். பேரண்ட்ஸுக்கா இருந்தாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கா இருந்தாலும், இஃப் ஷீ இஸ் அ குட் டாட்டர், ஷீ இஸ் அ குட் ஹியூமன் பீயிங், ஷீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் அ குட் சிஸ்டர். ஸோ எல்லா வழியிலயும் ஐ திங்க் எவ்ரி வுமன் ஹேஸ் திஸ் பிரியங்கா இன்சைட். சேஃப்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பெண் எப்படி உஷாராக இருக்கணும், பெண்கள் எங்கெங்கெல்லாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கணும், அதை பற்றி பேசுனது தான் எனக்கு முதல் இதுவாக தெரிஞ்சதே தவிர அரசியலை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அங்கே ஸ்பேஸும் இல்லை, அங்கே நான் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. பிரியோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விஜய் அபிதா. ரெட் கார்பரேட் ஷோல இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி டீம் தான். ஸோ இவங்ககிட்ட இந்த மூவி பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி ஃபர்ஸ்ட் சார் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க? லைக் இந்த கதைக்கான ஆர்வம், அந்த ஒரு தூண்டல் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு? ஆக்சுவலி இந்த கதை வந்து நான் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக படிக்கும்போது அந்த அதை பற்றின விஷயங்கள் தேடும் போது இந்த இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் என் மைண்டில் நான் கொண்டு வரும்போது நான் சினிமாவாக இதை பண்ணணும்னு நான் என்னோட மைண்டில் வந்தப்போ நான் அந்த இம்மீடியட்டாக அதே ஸ்பாட்டில் நான் வச்ச ஒரு டைட்டில் தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஏன்னா அந்த நான் கதையை வந்து இந்த மாதிரி பேஸ்டான ஒரு ரியல் இன்சிடெண்ட் தான் நான் படித்தேன். ஸோ அந்த கதையை நான் படிக்கும்போது என் மனசில் இது சினிமாவாக பண்ணலாம் அப்படின்றப்ப எனக்கு தோணும் போது என் மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே நான் யோசிக்கலாம்ல, அதுவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மைண்டில். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனினே வைக்கலாம், ஏன்னா அது இவ்வளோ பெரிய பேராக வேறு இருக்குது, இங்கிலீஷில் வேறு இருக்குது, எப்படி அது மக்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் அதை கேட்கவே தேவையில்லை. பிகாஸ் ஏன்னா ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருஷம் நம்ம டெய்லி வந்து கேட்டுட்டு இருக்கோம் அந்த வார்த்தையை. ஜஸ்டிஸ், எனக்கு அவங்களுக்கு வேணும் ஜஸ்டிஸ், இவங்களுக்கு வேணும் ஜஸ்டிஸ்ன்றது இந்தியா ஃபுல்லாகவே பெரிய இது வந்து ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு ஹேஷ்டேகான ஒரு பேர் தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஸோ அது வந்து நான் எப்படி ரீச் ஆகுன்றப்ப நான் யோசிக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இல்லை இதுக்கு இந்த பேர் தான் ஆப்டான பேர் அப்படின்றது நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ ஒரு சாமானியர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னா கூட ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்றத அவர் ஈஸியாக சொல்லிவிடுவார். ஏன்னா அந்த வார்த்தைகளை அவர் பல தடவை ஃபோன்லேயும் ரேடியோலையும் டிவிலையும் கேட்டிருப்பாரு. ஸோ அதனால அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே புழங்கி போச்சோ, இந்தியாவில் அந்த வார்த்தைகள் புழங்கி போயிடுச்சு, நம்ம நிரந்தரமாக ஒரு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. அந்த ஆதங்கம் தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இது ஒரு உண்மை சம்பவத்தின் பிரதிபலிப்பா? கண்டிப்பா ஒரு உண்மை சம்பவமா நான் படிச்சு அந்த உண்மை சம்பவத்தை ஒரு சினிமாவா பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த கதையை நாங்கள் டெவலப் பண்ணி அப்படி ஒரு உருவாக்கப்பட்ட படம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. இதில் வந்து நாங்கள் இப்போ இந்த கதையை நான் யோசித்து நான் என்னோட ஏடிஸ் கிட்டலாம் சொல்லி என்னோட அசிஸ்டன்ட் அவங்ககிட்டலாம் சொல்லும் போது அவங்க எல்லாருமே இந்த கதை நல்லா இருக்குது, நம்ம இந்த கதையை படமாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க எல்லாருமே. ஸோ அதனால தான் நான் இதோட போகிற ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், அவங்க எல்லாருமே என்னோட ஏடிஸ் கிடையாது, இந்த படத்தோட டேடிஸ் அப்படின்னு சொன்னேன். ஓ நைஸ். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு அப்பா வந்து ஒரு பெண் பிள்ளையை எப்படி வளர்ப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்காக என்னென்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து வளர்த்த ஒரு குழந்தை தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஓகே நைஸ். அவங்களையும் விட்டு கொடுக்காம உங்களுக்கு டேடிஸ்னே சொல்லிட்டீங்க. அவங்க டேடிஸ் மீன்ஸ் இந்த கதையோட டேடிஸ், இந்த கதையை வளர்க்கறதுக்கு உதவியாக இருந்தவங்க அவங்க. அதனால ஜெனியை வளர்த்ததுக்கு அவங்க எல்லாருமே ஒரு ரொம்ப முக்கியமானவங்க. உங்களுடைய கதையில 2 பியூட்டிஃபுல்லான ஹீரோயின் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த காஸ்ட் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? ஸோ நிறைய ஆட்கள் இருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த நிழல்கள் ரவி சாரா இருக்கட்டும், ரேகா மேமா இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஒரு பார்ட்டா இருக்காங்க இதுல. ஸோ நிறைய காஸ்ட் இருக்காங்க நாங்க பார்க்கும்போது. ஸோ அவங்கள எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலி நாங்கள் இந்த கதையை யோசித்து நாங்கள் இந்த கதையை சொன்னது வந்து ஒரு 2-3 பெரிய ஆர்டிஸ்ட்டை தான் சொன்னோம். ஸோ அவங்களுக்கும் அது அந்த கதை பிடிச்சிருந்தது. சரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு ஒரு 2-3 மீட்டிங் வரைக்கும் போச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இவங்க இந்த கேரக்டர்லாம் பண்ணட்டும், இவங்க லீடாக பண்ணட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு லொக்கேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆடிஷன் வைக்கலாம். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படுறதுனால நம்ம ஆடிஷன் போகிறோம். அந்த ஆடிஷனில் நான் போகும்போது அந்த ஆடிஷனுக்கு வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அந்த ஆடிஷனில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் அவங்க கேட்டு பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அந்த பெரிய நோன்ஃபுல் ஆர்டிஸ்ட்டோட எனக்கு இவங்க ரொம்ப பெருசாக தெரிஞ்சாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ட்ரா பண்ணிவிட்டு
நான் இவங்க எல்லாரையுமே உள்ள கொண்டு வந்துட்டேன். பிரியங்கா கேரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்காக தான் நீங்க நிறைய விஷயம் பண்ணீங்க. என் ஃப்ரெண்ட இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த கேரக்டர்ல அந்த மாரி விஷயம் நடந்திருக்கு. உங்கள சுத்தி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது எப்படி இருந்துச்சு? நீங்க அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்து நிறைய விஷயம் நிறைய எமோஷன்ஸ் வெளிய கொண்டு வந்து காட்டி தந்தீங்க. ஸோ நமக்கு ஃப்ரெண்டுக்கு கிடைக்குமோ, கிடைக்காதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. ஆமா. ஸோ நீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃப்ரெண்டு இப்ப நம்ம கூடவே இருந்தாங்க. அடுத்து இப்படி பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு இல்ல. அது நமக்கு நடந்துருமோ? லைக் அடுத்து என்ன நடக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஒரு அச்சம் நமக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அத பத்தி சொல்லுங்க. இல்ல இப்போ இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனில இருக்கிற இந்த ஸ்டோரி நம்ம வந்து நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி மேபி நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு சுத்தி இருக்கிறவங்க அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பொண்ணுங்க முக்காவாசி பேரும் ஆக்சுவலி ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் இது. அதோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகுது, கொஞ்சம் அதிகமாகுது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இப்ப நான் இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு பொண்ண வந்துட்டு அவங்க சித்தப்பாவும், அவங்க மாமாவும் சேர்ந்து ங்கன்னு. அதே மாரி கேரளால ஒரு 5 வயசு குழந்தைய வந்து ஒரு வெளியூர்க்கார ஒரு ஒரு வொர்க்குக்காக வந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி நேஷனல் பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க. ஆனா அது வந்து ரொம்ப ரேரான கேஸ். ஸோ இப்போ இந்த கேஸ்லாம் நமக்கு வெளிய வரதுனால நமக்கு தெரிய வருது. இந்த மாரி எத்தன பேர் இப்போ அம்மா, அப்பா இப்ப அவங்க பொண்ணுக்கு ஒரு விஷயம்னா அவங்க வெளிய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொசைட்டி வந்து ரொம்ப தப்பா பேசுவாங்க. நாளைக்கு என் பொண்ண வந்து அவங்க ரொம்ப தப்பான ஒரு பார்வையில பார்க்க போறாங்கன்னு ஒரு பயத்துல நெறைய பேர் பயத்துல சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இது மீடியால ரிப்போர்ட் ஆகுறனால மட்டும் தான் நமக்கு தெரியவே வருது. ஸோ இந்த மாரி இருக்கிறது இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நெறைய பேர்ட்ட நான் கேட்டுருக்கேன். நம்ம பெர்சனலா பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இன்டென்சிவா இருக்காது. ஆனாலும் இதே மாரி, இதே ஒரு இதுல அவங்களுக்கும் அந்த ஒரு பாதிப்பு வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு 70% ஆஃப் விமன் இப்ப இருக்கிற சொசைட்டில இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் 2 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 50 இயர்ஸ், 60 இயர்ஸ்ன்னு இல்லாம, ஒரு வித்தியாசமும் இல்லாம ஒரே மாரி அவங்க வந்து ஒரு விக்டிமைஸ் ஆகுறாங்கங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ அது ஒரு இது வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ல நடிச்சு காட்டும்போது அது ஒரு வேற மாரி ஒரு ஃபீல். இப்ப என் ஃப்ரெண்டுக்கு இப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரியல் லைஃப்ல மேபி நான் பிரியங்கா மாரி ரியாக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பிரியங்கா ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்குள்ளயும் பிரியங்கா இருக்காங்க. இப்ப இது ட்ரெய்லர்லயும் இதுலயும் ஆக்சுவலி காட்டல. இதுல ஒரு பெரிய ஒரு கதை ஆக்சுவலி இருக்கு. ஸோ அத வந்து இப்ப ரிவீல் பண்ணிக்க முடியல. அதான் நம்ம ஸ்டோரியோட என்ன சொல்றது? எசென்ஸே அதான். ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ள ஒரு பிரியங்கா இருக்காங்க. எல்லாருமே பிரியங்காவா இருக்கணும்னு நான் இருக்கணும் ஆசைப்படுறேன். தான் நம்ம வந்து அது இப்ப என்னன்னா, காதலுக்காக இப்ப ஒரு இப்ப தன் காதலிக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்புன்னா, ஒரு காதலன் வந்துட்டு ஹீரோ ஆகி என்ன வில்லனுகள அடிச்சு போட்டு அது வந்து நம்ம நெறைய பார்த்துருக்கோம். ஆனா ஆக்சுவலி நல்ல தோழிங்களும் இருக்காங்கல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஐ திங்க் பிகாஸ் இப்போ வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இறந்து போச்சுன்னா 2 நாள் அழுவோமா? 3 நாள் அழுவோமா? அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்னைக்காவது பர்த்டே வரும்போது அன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவ்வளோதான். ஆனா நம்ம ஸ்டோரியில அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுற மாதிரி ஒண்ணு காட்டியிருக்கிறோம். கதை கொஞ்சம் அந்த மாதிரி. ஆனா, பிரியங்கா வந்துட்டு அப்படி ஒரு கேரக்டர் கிடையாது. ரொம்ப ஜெனுவினான ஒரு ஒரு கேரக்டர். அது அவங்க பேரண்ட்ஸுக்கா இருந்தாலும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கா இருந்தாலும், இஃப் ஷி இஸ் அ குட் டாட்டர், ஷி இஸ் அ குட் ஹியூமன் பீயிங், ஷி இஸ் அ குட் ஃப்ரெண்ட், ஷி இஸ் அ குட் சிஸ்டர். ஸோ எல்லா வழியிலயும் ஐ திங்க் எவ்ரி வுமன் ஹேஸ் திஸ் பிரியங்கா இன்சைட் தெம். ஆனா அது வெளிய கொண்டு வரதுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தட் இஸ் வாட் வி வாண்ட். அரசியல் பேசியிருக்கா? அரசியல் பேசுறதுக்கு எனக்கு ஆக்சுவலி நம்ம படத்துல இருந்த ஸ்பேஸ் இல்ல. நான் பெண்ணின் உரிமைய பேசியிருக்கேன். பெண்ணினோட கஷ்டத்த பேசியிருக்கேன். பெண் பிள்ளைகள் படுற கஷ்டங்கள், வேதனைகள் மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். எனக்கு இதுல அரசியல பேசுறத விட்டுட்டு, பெண்மையோட பாதுகாப்பையும், பெண்களோட ஆம் சேஃப்டி இந்த மாரியான விஷயங்களு, பெண் எப்படி உஷாரா இருக்கணும், பெண்கள் எங்கெங்கெல்லாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குன்னு, அத பத்தி பேசுனது தான் எனக்கு முதல் இதுவா தெரிஞ்சதே தவிர, அரசியல பத்தி பேசுறதுக்கு எனக்கு அங்க ஸ்பேஸும் இல்ல. அங்க நான் பேச வேண்டிய அவசியமும் இல்ல. இது எனக்கு கேட்கணும்னு தோன்ற ஒரு விஷயம். ஜெனிக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சிருக்கா? இப்போ கிடைச்சிருச்சா அப்படின்னானா, நான் இப்ப தான் உங்கட்ட சொன்னேன். பனிஷ்மென்ட் வந்து ரொம்ப கடுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த கடுமையான பனிஷ்மென்ட்ட குடுத்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியணும். ஏன்னா, இந்த ஜெனிக்கு கிடைச்ச மாரி ஜஸ்டிஸ் இனிமே எந்த ஜெனிக்கும்
கிடைக்காம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தவறுகளும் நடக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். இனிமே அந்த தவறு நடந்தா ஜெனிக்கு என்ன நடந்ததோ, என்ன ஜஸ்டிஸ் கிடைச்சதோ அதே ஜஸ்டிஸ் தான் இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடந்தால் கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கணுன்றது என்னோட ஆசை, எங்கள் டீமோட ஆசை. பெண்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இதை. ஸோ இப்போ துவாரகா கேரக்டர் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பேசுகிற ஒரு கேரக்டர் நாங்கள் பார்த்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும், சேசிங் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள போயிட்டு அடிக்கிற சீனாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் எப்படி ரியலாக பண்ணீங்களா இல்லை சும்மா பண்ணுற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப என்ன இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படி இந்த டயலாகுமே பேசும்போதும் சரி, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா ஸ்பாட்ல உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து அடிக்கிற மாதிரி சீன் இருந்துச்சு. எப்படின்னா ரொம்ப டென்ஷனா, எனக்கு எந்த அக்யூஸ்டுமே கிடைக்க மாட்டேங்குது, யார பார்த்தாலும் நீ புடிச்சிட்டு வந்துட்டு அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் வந்துட்டேன் ஸ்கிரிப்ட்ல. அப்படி கிடைக்கும்போது 2 பேரும் சிக்கிட்டாரு. ஒண்ணு இதான் சான்ஸ் பிடிச்சிட்டீங்க. ஆமா. ஒண்ணு வந்துட்டு என்னோட கேஸ்டிங் மேனேஜர், அவரை வந்துட்டு இதுல நடிக்கிறாங்க, என்னோட கேஸ்டிங் மேனேஜரா இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட். அவரு தான் இந்த படத்துக்கு ஐஸ்வர்யா கூட்டே வராரு. ஆமா. அவருதாங்க மாத்தாரு. என்ன பிஹைண்ட் ஸ்டோரினா, இதுல செய்யலாமா? கரெக்ட். இதுல எனக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் ஆகாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு எங்களுக்கு கண்ணோடு பொண்ணு பார்த்தா சண்டை. நான் இருந்தா அவங்க என்கிட்ட இருக்க மாட்டாங்க, அவரை நிழல் பார்த்தா நான் ஓடி போயிடுறது, இந்த மாதிரி சரியான சண்டை. சீன் வைக்கிறது வந்து 2 விக்டிம், ஐ மீன் அக்யூஸ்ட் வந்துட்டு அவங்க 2 பேரும் புடிச்சிட்டு வந்தாங்க. சீன் என்னன்னா இப்ப 2 பேரும் அடிக்கிறது. ஓகே. மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் அடிக்கிறது. உனக்கு எனக்கு ஆகாது. ஆமா. இதான் எனக்கான கிடைச்ச டைம். அந்த மாதிரி அன்னைக்கு அதுதான் எனக்கு வந்த நாள். அதுதான் என்னோட ஷார்ட் அன்னைக்கு. சரி ஓகே அப்படின்ட்டுன்னு அன்னைக்கு பண்ணேன். அதான் எனக்கு கொஞ்சம் பண்ண முடியாத சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன் சேலஞ்சிங்னா, ஒண்ணு அவரை வந்துட்டு அடிக்கிற மாதிரி எனக்கு வரல. இன்னொன்னு வந்துட்டு உள்ள கோவம் இருக்கு. பட் வந்துட்டு அடிக்கிற மாதிரி எதுக்குடா, அடிச்சா அடிச்சு போட்டுருமே அப்படின்னு எனக்கு ஒண்ணு இருக்குது. சார் வேற சரி அடிச்சா அடிச்சுட்டு போட்டு விடு, நீ இல்ல, அடி. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு இப்ப யோசிக்கிறது வந்து, ஐயோ இவங்க நம்மள பேச மாட்டோம், இவங்களாம் நம்மள அடிக்கிற சீனா வேற இருக்கு, நிஜமா அடிச்சிருவாங்களோ? எனக்கு இப்ப நான் அந்த character- நிஜமாவே அடிச்சுட்டு ஆமா. நீங்க ட்ரெய்லர்ல இருக்கும் அந்த சின்ன ஒரு பிட்டு இருக்கும் அடிக்கிற மாதிரி. நான் ஆக்சுவலி உதைக்க தான் சொன்னேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எடுத்து அடிச்சது, வாயிலேயே அடிச்சதுலாம் நான் சொல்லல. அவங்களே செஞ்சது. அவங்களே செஞ்சது. இல்ல அதனாலதான் நான் கேட்டேன், சார் அது வேணுமா, அப்புறமா நீங்க என்ன கேட்க கூடாது அப்படின்னு. மனசு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. முடிச்சிடணும்ல. நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். வாயிலே அடிப்பாங்க அப்படியே ஒரு 5 அடி. ஆமா. இப்ப எனக்கு இன்னொன்னு இதுல கேட்க தோணுது, முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவரு வந்துட்டு அவர் ஆக்சுவலி ஏன் காலில் விழுந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு என்கிட்ட. ஓ, ஆ. அடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசினாரோ? எனக்கு ஆமா. அதுக்கப்புறம் பக்காவா மேக்கப் போட்டு ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஏன்னா ஏன் சண்டைனா வந்து அதுதான், எனக்கு என் ஸ்கின் டோனுக்கு வந்து ப்ராப்பரா மேக்கப் கிடைக்கல. அந்த டைம் பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் எதுவும் இல்லைல்ல, யூனிட் தானே. ஸோ அவங்க ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மேக்கப் போடுறது வருது. நான் சொன்னேன் எனக்கு செட் ஆகலைங்க, மாத்தி தாங்க, முடியாது நாங்க. நான் சொன்னேன் நீங்க எதே முடியாது சொல்றீங்க, இல்ல மாத்து தாங்க, இல்லைன்னா கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா கூட்டுங்க, அப்படி முடியாது அப்படின்னாங்க. எனக்கு டென்ஷன் ஆச்சு. அன்னைக்கு நான் எல்லார்ட்டையும் பேசுவேன். எனக்கா மேக்கப் போட முடியாதுன்னு நீ சொன்ன, எப்ப இப்படி வந்து சிக்கிருக்க பாத்தியா? நான் அன்னைக்கு யாருகிட்ட எல்லாம் சொன்னேன்னா எனக்கு அவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் இல்ல, ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட சொன்னேன், அஷிகாட்ட சொன்னேன், சாந்திரா கிட்ட சொன்னேன், டீ குடிக்கிற அண்ணாட்டார நான் போய் புலம்பிட்டு இருந்தேன். எதுக்கு அப்படி என்ன அவர் பண்ணாரு? நான் தானே கேட்டேன், எனக்கு பண்ணாம அவர் வேற யாரு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு மேக்கப் வேற யாரு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டே இருந்தேன். சக்குதான் மாட்டிட்டாங்க அவங்க அன்னைக்கு. பட் அது மனசுல அதெல்லாம் இல்ல, எனக்கு கில்ட்டா இருந்துச்சு. ஐயோ இப்படிதான் அவங்க நினைக்க போறாங்க, ஐயோ இந்த பொண்ணு கோபம் வச்சுட்டு நம்மகிட்ட இப்படி காட்ட போகுது அப்படின்னு நினைப்பாங்க. பட் சிங்கிள் டேக்ல முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சேன். சிங்கிள் டேக்ல முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஹர்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தது. டைரக்டர் கூட உங்களுக்கு நடந்ததா இருக்கட்டும், உங்களுக்குமே சரி. ஸோ அந்த விஷயம் டேரக்டருக்கும் ஐ மீன் நீங்க அப்படி நினைச்சுக்குவேனா, சீன் கதைப்படி நான் சொல்றேன். நீங்க ஒரு சீன் சொல்லுவீங்க, அது அப்படியே கேட்டு அவங்க பண்ணாங்களா இல்ல? இல்ல அந்த மாதிரி அவங்க எதுவும் சொன்னது கிடையாது. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு எல்லா சீனையும் நான் ரொம்ப டீட்டெயில்டா முன்னாடி எல்லாம் சொல்லவே மாட்டேன். சார் சொல்லவே இல்லையே. பயந்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி இவங்க யாருக்குமே முன்னாடி நான் அவங்க கிட்டதான் நீங்க மாட்டிருக்கீங்க, உங்க கிட்ட அவங்க இல்ல. சரி. சோ அவங்க கிட்டதான் இப்ப நீங்க மாட்டிருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலி வந்து கதையும் அப்படித்தானே இருக்கு.
அவங்க யாருக்குமே நான் வந்து நாளைக்கு எடுக்க போற சீன், நாளான்னைக்கு எடுக்க போற சீன், இன்னைக்கு நைட் எடுக்க போற சீன் அந்த மாதிரிலாம் சீன் பேப்பர்லாம் நான் குடுத்தது கிடையாது. ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி குடுப்பாங்க ஸ்கிரிப்ட். அது அப்படிதான் இதுவரைக்கும் நாங்க பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அவங்க அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா, இப்போ நான் இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறேன்றது ஐஸ்வர்யா ஸ்பாட்டுக்கு வந்தா தான் ஐஸ்வர்யாவுக்கு தெரியும். நான் இன்னைக்கு அடிக்க சொல்ல போறேனா, ஓட சொல்ல போறேனா, நடக்க சொல்ல போறேனான்றது அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்ட செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் இப்போ டயலாக்ன்னு ஒண்ணு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்கலாம் போய் அந்த டயலாக் பிராக்டிஸ் பண்றது, பைகாட் பண்றது, நாளைக்கு எப்படி இத டெலிவரி பண்றதுன்ற மாரியே ஒரு ஒரு விஷயத்துல இருப்பாங்களே தவிர, சப்போஸ் ஏதாவது ரியாக்ஷன்ஸ்ல மிஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எனக்கும் இருந்தது. ஸோ அதனால நான் ஸ்பாட்ல தான் டயலாக்ஸே குடுப்பேன். இதான் டயலாக்மா, நீ இப்படி வர, நீ இத சொல்லணும், இவ இத சொல்லணும், நீங்க 2 பேரும் அப்படி செய்யணும், இன்னொருத்தவங்க வந்தா இப்படி செய்வாங்க அப்படின்றத நான் இப்படி சொல்லுவேன். அவங்க அதே மாரி நான் சொல்ற மாரி எல்லாரும் செய்வாங்க. ஏதாவது ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது கம்மியா இருக்கும்போது, அந்த சீனையே நான் எடுத்து திருப்பி போட்டு காட்டுவேன் இவங்க எல்லாருக்குமே மானிட்டர்ல. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு இவங்கலாம் சீன பார்ப்பாங்க. சரி இது ஒன் மோர் போலாமா? பெட்டர் ஒன் மோர் போலாம். அப்படின்ற மாரி அவங்களோட மிஸ்டேக்ஸ் அவங்களே ரெக்டிஃபை பண்றதுக்கு அவங்க கிட்டயே அந்த மானிட்டர காமிச்சுருவேன். ஸோ அப்படிதான் ஒரு ஒரு சீனுமே எடுப்போம் எப்பயுமே. ஸோ இப்போ மூவிய பார்த்தோமோ, ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நீங்க எடுத்து முன் வைக்கிறீங்க. ஸோ இதுல அதுக்கப்புறம் இருக்க ஆட்கள் பார்த்தா, ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஸோ மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், டெக்னிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட எஃபோர்ட்டுமே இதுல முக்கிய பங்கா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. அது ஆக்சுவலி மியூசிக்குமே அந்த ஒரு ஒரு சீனுக்கு ஏத்த மாரி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அ அ எப்படி நீங்க சொன்னதா இல்ல அவரே ஒரு டோன் அதுக்காக அந்த சீனுக்கு ஏத்த மாரி கிரியேட் இல்ல பண்ணிருக்காரு? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டைரக்டரா இருக்கோம். இப்ப நான் ஒரு கதைய யோசிக்கிறேன். நான் வந்து இப்ப இந்த இந்த கதைய வந்து நான் வந்து ஒரு சினிமாவா பண்ணணும்னு நான் ஒரு பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு சீன் நம்ம பண்றோம், ஷார்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு டைரக்டரா என்னால அந்த வாயால அந்த சீன சொல்ல முடியும். மனசால ஒரு சீன நெனச்சு, அந்த சீன என்னால வாயால சொல்ல முடியும். ஆனா, என்னால அந்த சீன கண்ணால பார்க்க முடியாது. ஆனா, எனக்கு ஒரு கண்ணா இருந்து அந்த சீன எனக்கு மேக் பண்ணி குடுத்தது என் கேமராமேன். ஸோ எனக்கு ஒரு சீன் இருக்கு. எனக்குன்னு ஒரு ஒரு தாட் இருக்கு. அந்த தாட்ட வந்து நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஆனா, நான் இத விஷுவலா பார்க்கணும். அப்ப விஷுவலா பார்க்கணும்னா, நான் என் கண்ணால பார்க்கணும். அந்த என் கண்ணால நான் எனக்கு வேணுன விஷயத்த பார்த்தது வந்து பார்க்க வச்சது என்னோட கேமராமேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன தேவ? அ நான் என்ன யோசிப்பேன்? நான் என்ன செய்வேன்? அப்படின்றது கேமராமேனும் புரிஞ்சு நடந்துப்பாரு. இன்னொரு விஷயம் எங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு பாண்டிங்கே அது ஒரு செப்பரேட்டான பாண்டிங் அது. நான் என்ன பேசினாலுமே அவருக்கு நான் என்ன பார்க்குறேன், என்ன சொல்ல வரேன், என்ன சீனு, இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு சொல்லும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு என்னோட கேமராமேன். தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மியூசிக் டைரக்டர். நான் கதைய சொல்லும்போதே அவருக்கு கதை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ நான் ஒரு கதைய சொல்றேன் அப்படின்னா, "டேய் இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்டா, இந்த மாரி ஒரு விஷயம்டா" அப்படின்னு சொல்லும்போது, "சார் கதை சூப்பரா இருக்கு சார். பண்ணணும் சார் நம்ம" அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு எனக்கு இந்த மாரி ஒரு சாங் வேணும்டா அப்படின்னோன, நான் என்ன கேட்குறேனோ, நான் எப்படி எப்படிலாம் கேட்குறேனோ, அப்படிலாம் மாத்தி எனக்கு குடுத்துட்டே இருப்பான். நான் திடீர்னு போயிட்டுருப்பேன் ரோட்ல ஒரு 12:30 1 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க நைட்ல. ஒரு சவுண்ட் எனக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டுச்சுன்னா, "டேய் என்னடா இது ஒரு வித்தியாசமான சவுண்டா இருக்கு." நின்னு அந்த சவுண்ட கேட்பேன். சவுண்ட கேட்டு அந்த சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அனுப்பிச்சு விடுவேன். "டேய் இந்த மாரி சவுண்ட் யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னா?" "ஓகே சார்" அப்படின்னா நான் தூங்கி எழுந்தம்போது அந்த சவுண்ட் என்னோட WhatsAppல இருக்கும். டெடிகேட்டடா இந்த ஒரு இதுக்காக ரொம்ப பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஆக்சுவலி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிய பண்ணணும்னா, இப்போ எல்லாருமே நாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிக்காக தான் ஆல்மோஸ்ட் இந்த 2 வருஷமாவே ஒரு 1 1/2 வருஷமா மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா, இப்ப நாங்க நெறைய பாதைகள கடந்து வந்திருக்கோம். கஷ்டம், நஷ்டம், நெகட்டிவ், ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபினான்ஷியல். ஆனா எல்லார் மைண்ட்லயுமே இவ்ளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே, இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு மைண்ட் செட்ல நிக்க வைக்கிறது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனின்ற அந்த ஒரு படம் தான். ஸோ அந்த படம்னு ஒரு விஷயம்னு வரும்போது, அந்த படத்துன்னு ஒரு வேலைன்னு வரும்போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்க எங்கெங்க போறோம்ன்றது அது வேற விஷயம். ஆனா அந்த ஒரு படத்துக்காக நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு அது இந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் வரைக்கும் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிண்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ, இதெல்லாம் நாங்க வந்து அடிக்கடி நாங்க யோசிச்சு பார்க்குற விஷயம். நானா இருக்கட்டும், ஐஸ்வர்யாவா இருக்கட்டும், ஆஷிகாவா இருக்கட்டும். இப்போ நாம யோசிச்சு பார்ப்போம். ஆனா இது என்னைக்காவது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அது நிச்சயமா கிடைச்சிருக்கு. கிடைச்சிருச்சு. இப்ப அப்படிதான் இருக்கு. அது மாரி ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பி. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெண்களுக்குன்னு சொல்லும்போதே ஒரு பெண்ணா எனக்குமே ரொம்ப வெயிட் பண்ணி ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே ஒரு ஒரு சீனுமே என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சமூகத்துக்கு இப்போ இருக்க சொசைட்டிக்கு சமூகத்திற்கு ஏத்த மாதிரி ஒரு மூவி எடுத்திருக்கீங்க சார். அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்ராச்சுலேஷன் சார். ஸோ நேயர்களுக்கு நீங்க சொல்ற
ஒரு சில வார்த்தை. எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்க. இதில் வந்து ஏ சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏ சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை அவங்க பண்ணியிருக்காங்க ஏ சர்டிஃபைடா. பட் ஆனால் அந்த மாதிரியான மிகப்பெரிய வல்கராகவோ அது மாதிரி வைலன்ஸாவோ பெருசாக நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நீங்கள் ஆக்சுவலி இந்த பெண் பிள்ளையை பற்ற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பெண்கள் எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். நான் உங்களுக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். உங்கள் சார்பாக நான் அந்த படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பார்த்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிக்கு நீங்கள் ஒரு ஜஸ்டிஸை கொடுங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்கும் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள். எல்லாரும் போய் தேட்டரில் படம் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் சாரோட ஃபர்ஸ்ட் படம். இப்போ இதில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர்த்தோட ட்ரீம் இது. ஸோ சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்கோம். இதில் எங்களோட நிறைய உழைப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும். அது இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியோட ஜஸ்டிஸ் உங்கள் கையில் தான். ஸோ எல்லாரும் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா சொன்ன மாதிரி நிறைய பேரோட உழைப்பு, காத்திருப்பு. இன்னைக்கு அது ரிலீஸ் ஆகக்கூடிய நாளுக்காக அவ்வளோ நாங்க வெயிட் பண்ணோம். பெண் பிள்ளை பெத்த எல்லா தாய்மார்களும், அப்பனுங்களும், சகோதரங்களும் எல்லாரும் இந்த மூவியை ஒரு வாட்டி கண்டிப்பா போய் பார்க்கணும். என்ன இருக்கு, என்ன ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்ற ஒரு பேருக்காக. ஏன்னா அந்த பேர் ரீட் பண்ணும்போதே உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்க பாருங்க. உங்களுக்காகவே நாங்க எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா நின்று எடுத்த மாதிரி ஒரு மூவியா நினைச்சு நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரியோ டிவி சார்பா உங்களுக்கு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். Thank you so much. தேங்க்யூ துவாரகா மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஷிகா மேம், தேங்க்யூ ஸோ மச்.